ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி பார்க்க போறோம். ஸோ அனைவருக்குமே தெரியும், அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலாக பார்க்க இருக்குங்க. ரேஷன் கடை அப்படின்னா என்ன? ரேஷன் கடையில் கிட்டத்தட்ட எவ்வளவு நபர்கள் தற்சமயம் இருக்காங்க? ரேஷன் கடையில் என்னென்ன குளறுபடிகள் நாளுக்கு நாள் நடக்குது? இது எல்லாமே ஒரு முக்கியமான தகவலாக வீடியோ பதிவு முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை குறித்து மக்கள் ஒவ்வொரு நாளுமே எதிர்பார்த்த வண்ணத்தோட இருக்காங்க. ரிசல்ட் இப்போ வருமா, அப்புறம் வருமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருமான்ட்டு தமிழக மக்கள்கள் அனைவருமே ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட்டு வந்திருக்கு. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இன்னும் 2 மாத காலங்களாகவே ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்கலன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷன் கடை தேர்வர்கள் டிஆர்பி மேல கோபத்துல இருக்காங்க. ரிசல்ட் எப்பதான் வரும், அப்டேட் கொடுக்க போறாங்க, என்ன டேட்ல அப்டேட் ஆக போகுது அப்படின்றதுதான் எல்லோருடைய பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஸோ பெரிய எதிர்பார்ப்பு இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷன் கடை தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் பார்த்தீங்கன்னா டிஆர்பி மூலமாக கிடைச்சிருக்கு. ஸோ நாம எதிர்பார்த்த ரிசல்ட் அதிரடியா வந்துருச்சு. ஸோ ரிசல்ட்டு டேட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ கன்ஃபார்மா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு வெளியாக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை தேர்வர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே டிசம்பர் மாதம் வெளியிட வேண்டிய ரிசல்ட், ஸோ அதே மாதிரி ஜனவரி மாதமும் வெளியிடலை, பிப்ரவரியும் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 2nd வீக்கே ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இனிமே ரிசல்ட் வெளியிடாம இருக்காங்க. இந்த நிலையில தான் எப்ப ரிசல்ட் என்ன டேட்ல வரும், ஸோ உண்மையான நிலவரம் என்ன, இதுல பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே எப்படி நடந்திருக்கு இல்லையா, செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு, ஸோ இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் எல்லாமே கொண்டுதாங்க இருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் வராது அப்படின்ற மாதிரி நிறைய பேருமே சொல்லிட்டு தான் இருக்கக்கூடிய ஸோ நிலையில வந்திருக்காங்க. ஸோ அதிரடியாக ரேஷன் கடை தேர்வர்களுக்கு ஸோ அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி தான் சொல்லலாம். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வருகின்ற திங்கட்கிழமை மார்ச் 10ஆம் தேதி ரிசல்ட்டை கொடுக்க இருக்கிறதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவே நமக்கு வந்தாச்சுங்க. ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய மாவட்டத்திற்கு ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சேனலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துடைய லிங்க் இருக்கு. அதை பயன்படுத்தி நீங்க டைரக்டா பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கா இல்லையா அப்படின்ற முழுமையான தகவலை இந்த லிங்கை பயன்படுத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க் வச்சுருந்தா இதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்திருக்க போறாங்க, ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு சில லெட்டர்கள் எல்லாமே வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்ன லெட்டர் வந்திருக்கு, ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்த உடனே எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமே ஒரு சில மாவட்டங்கள்லாம் நேர்காணலே நடக்கல, அதே மாதிரி எப்போ அந்த மாவட்டத்திற்கு நேர்காணல்கள் எல்லாமே நடக்கும், ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துட்டே இருக்குங்க. ஸோ இதை பத்தி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரேஷன் கடையுடைய ரிசல்ட் விரைவில் ரிசல்ட் அப்டேட் ஆகும். இன்னைக்கு நாளைக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் எல்லாமே வந்த வண்ணம் இருக்குங்க. ஸோ அபிஷியலாகவே ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஒரு வெப்சைட் மூலமாக தமிழ்நாடு ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள், ஸோ பேக்குனர், இந்த கட்டுனர்,
விற்பனையாளர், பேக்னர், கட்டுனர் இந்த உண்டான ரிசல்ட் 2025 தேர்வு முடிவுகள் விரைவில் மெரிட் பட்டியல்கள் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பணி வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசனைகள் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, இந்த ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ஆட்கள் பற்றாக்குறையை நீக்கணும். ஸோ கூடிய அளவில் அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையாளர்கள், கட்டுநர்களை எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ பேக்கர் பணிக்காரர்கள் ஏற்கனவே தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் நவம்பர் மற்றும் டிசம்பர்லேருந்து 2024 நடைபெறுகிறது. அதன் முடிவுகள் மார்ச்சில் வெளியிடப்படும் என்று அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்கள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக மார்ச் மாத இறுதிக்குள்ளார ரிசல்ட் கன்ஃபார்மாக வெளியாக போகுது. ஸோ ரேஷன் கடை தேர்வர்கள் அனைவருக்குமே மிக மிக மகிழ்ச்சியான செய்தி தான் வந்து வெளியாகி இருக்குங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் இன்னைக்கு இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. ஸோ இன்னைக்கு இரவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிட போறதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஸில் தான் இருக்காங்க. ரிசல்ட்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் இருக்குது, என்னை வந்து எடுத்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பல்வேறு தரப்பட்ட குழப்பத்தோடு தான் ரேஷன் கடையுடைய தேர்வர்கள் இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவர்களுடைய குழப்பத்திற்கு அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வச்சாச்சு. ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் வரும் மார்ச் 10 காலை 10 மணி அளவில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்ஸை நாம எதிர்பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக மட்டுமே நம்மளால பெற்றுக்கொள்ள முடியுங்க. தமிழ்நாடு ரேஷன் கடை விற்பனையாளர்கள் மற்றும் தேர்வு முடிவுகள் மெரிட் லிஸ்ட்டை விரைவில் பப்ளிஷ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாநிலம் முழுவதும் உள்ள கடைகளில் பேக்கனர்கள், விற்பனையாளர்கள் பணியிடக்கான நேர்காணல் சிவில் சப்ளையர்ஸ் கார்பரேஷனால் நடத்தப்பட்டது. நவம்பர் டிசம்பர் 2024 நடத்தப்பட்டதுங்க. அதன் முடிவுகள் மார்ச் 2025 வெளியிடப்பட உள்ளன. ஸோ இதற்குண்டான அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான தகவலை நம்ம டிஆர்பியோடைய இணையதளத்தில் தாங்க நாங்கள் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ டிஆர்பியோடைய இணையதளத்தின் மூலமாக ரேஷன் கடையுடைய ரிசல்ட்ஸை நம்ம அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக நம்மளால எடுத்துக்கொள்ள முடியுங்க. ஸோ மக்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.